ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இது தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 521 ஆரம்பிக்கிறது. சம்பாவயதி உத்பாதயதி இது சம்பு என்பதாக சம்பு என்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன் சொல்வார்கள். அதாவது சம்மை எவர் உற்பத்தி செய்கிறாரோ அவர் சம்பு என்ற அர்த்தம். உற்பத்தி ப்ரொடக்ஷன் செய்வதோடு சரி, அதை விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறவர் இல்லை. அநேக ஆலைகளில் உற்பத்தி மட்டும் செய்கிறார்கள். தாங்களே நேராக அந்த பண்டத்தை விற்பனை செய்து எல்லா இடத்திலும் விநியோகம் பண்ணுவதில்லை. சில ஏஜென்ட்டுகள் மாத்திரம் உற்பத்தி சாலையிலிருந்து வாங்கி அப்புறம் வெளியில் எல்லோருக்கும் விற்பனை செய்கிறார்கள். ஏஜென்ட் வாங்க வராவிட்டால் உற்பத்தியான சரக்கு ஆலையிலே தான் கிடக்கும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தேங்கி கிடக்கும். ஆகையால் சம்மின் உற்பத்தியாளராக மாத்திரம் இருந்து உபயோகமில்லை. பின்னே என்னவாக வேண்டும்? சம்மை கொண்டு போய் எல்லார் கையிலும் சேர்க்கிற விநியோகஸ்தராக வேண்டும். சம் இவரிடம் மட்டும் தேங்கி கிடைக்காமல் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர் தான் சம்கரோதி இது சங்கரக. சுகத்தின் உற்பத்தி ஸ்தானம் சம்பு என்றால் நாம் போய் அதை அடைய வேண்டும். சம்கரோதி சுகத்தை செய்கிற வஸ்துவாய் இருக்கிறார் என்கிற போது அது ஸ்வஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கும் வந்து நமக்கெல்லாம் சுகப்பிராப்தியை அருள்கிறது என்று ஏற்படுகிறது. ஊற்றுக்கு நாம் போய் ஜலம் கொண்டு வரணும். நதியோ அதுவே ஊர் ஊராக தேடி வந்து நமக்கு ஜலம் தருகிறது. இன்னும் இப்பொழுதெல்லாம் நதி ஊர் ஊராக மட்டுமின்றி வீடு வீடாகவே நகரசபை குழாய் வழியாக வந்து விடுகிறது. எங்கேயோ எட்டா கையில் கங்கோத்ரி தாண்டி இருக்கும் ஊற்று கங்கா நதியாகி கல்கத்தாவில் ஒவ்வொரு வீட்டு குழாயிலும் கொட்டுகிறது. இப்படி எட்டா கையில் நினைப்பு வாக்கு எதுவுமே அவரை எட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி சகல ஜனங்களையும் தேடி தேடி வந்து அவர்கள் ஒதுங்கி போனால் கூட தான் எட்டி பிடித்து அவர்களுக்கும் பரமஞானத்தை அனுகிரகிப்பதற்காக பரம காருண்யத்தோடு எடுத்த அவதாரம்தான் நம்முடைய பகவத்பாதர்கள். ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் சம்புவான பரமேஸ்வரன் தான் சங்கரராக அவதரித்தார் என்று சங்கர விஜய புஸ்தகங்களில் இருக்கிறது என்றால் ஒரு கேள்வி வரலாம். சங்கர விஜயம் எழுதியவர்கள் சங்கராச்சாரியாருடைய பக்தர்களாகத்தான் இருப்பார்கள். அவருடைய சித்தாந்தத்தை தழுவியவர்களாகவும் அவரையே குருவாக கொண்டவர்களாகவும் தான் இருப்பார்கள். இந்த மாதிரி நம்முடைய அன்புக்கும் பக்திக்கும் உரிய குரு என்று உள்ள ஒருவரை ரொம்பவும் தூக்கி வைத்து மகாபுருஷர் என்று பொதுவாக சொல்வதற்கு மேலேயே சாட்சாத் அவதாரம் என்று கொண்டாட தோன்றுவது இயற்கை. அபிமானத்தின் பேரில் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது யதார்த்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையினால் ஆச்சாரியால் ஈஸ்வராவதாரம் என்பதற்கு சங்கர விஜய புஸ்தகங்களை தவிர வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது அவருடைய மதத்தைத்தான் சேர்ந்தவர்கள் எழுதியது என்று சொல்வதற்கில்லாமல் பொதுப்படியாக உள்ள உத்தமமான வேறு நூல்களில் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், பிரமாணமாக ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லலாம். அப்படியும் அநேகம் இருக்கவே செய்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஸ்ருதி பிரமாணமே கூட இருக்கிறது. வேதவாக்கோ என்று கேட்கிறோமே, அப்படிப்பட்ட வேதவாக்கே இருக்கிறது. ஆச்சாரியால் அவதார புருஷர் தான் என்பதற்கு உடைத்து சொல்லாமல் கொஞ்சம் கூடமாக மறைமுகமாக சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லியிருப்பதை நாம் ஸ்பஷ்டமாக்கி கொண்டாலே உடைத்து சொல்லியிருப்பதை விடவும் கூட ரசமாய் இருக்கிறது. சம்பு சங்கர என்ற 2 வார்த்தைகளை சொல்லி முதலில் சம்புவாக இருந்தவர் தான் அப்புறம் சங்கரராக வந்தார் என்று சொன்னேன் அல்லவா? இதே 2 பேர்களை இதே கிரமத்தில் முதலில் சம்பு அப்புறம் சங்கர என்று சொல்லி அதற்கு அப்புறமும் பஞ்சாட்சரத்தை வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறது. அது எஜுர்வேதத்தில். அதை சொல்வதற்கு முன்னால் வேதங்களில் முதலாவதாக இருக்கப்பட்ட ரிக்வேதத்திலிருந்து ஒரு சான்று காட்டுகிறேன். உலகிலேயே ஆதி கிரந்தம் என்று சொல்லப்படும் ரிக்வேத சமாச்சாரத்தை சொல்வதற்கு கிபி 17-18 நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டின் கடைசியில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு கடைசி வரை 96 வயசு ஒரு பெரியவர் இருந்தார். பாஸ்கராயர் என்ற பெயர். குருமுகமாக அவர் பெற்றிருந்த தீக்ஷா நாமம் பாசுரானந்தநாதர் என்பது. பாஸ்கர நாமம் சூரியனை குறிப்பது, பாசுர என்பதும் பிரகாசத்தை குறிப்பதுதான். இந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அறிவொளி மிக்கவராக வித்வத் சூரியன் என்று சொல்லும்படியாக இருந்தார். குறிப்பாக அவர் மந்திர சாஸ்திரத்துக்கு பிரமாண பூதராக இருந்தார்.
மந்திர சாஸ்திரத்தில் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள அநேக விஷயங்கள் அவர் மூலம் பிரகாசமானவைதான். அவர் அம்பாளுடைய பரமபக்தர். ஸ்ரீவித்யா பூஜா பத்ததிகளை பற்றி முக்கியமான நூல்கள் எழுதியுள்ள அவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு செய்துள்ள பாஷ்யம் ஸ்ரீவித்யா உபாசகர்களின் விசேஷமான கௌரவத்தை பெற்ற அத்தாரிட்டியாக விளங்குகிறது. அந்த பெரியவர் ஆச்சாரியார்களை குறித்து ஸ்லோகங்களும் செய்திருக்கிறார். ஆச்சாரியாலை குறித்தும் ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார். அவற்றில் ஒன்றிலிருந்துதான் நம்முடைய ஆச்சாரியால் பரமசிவனின் அவதாரம் என்று ரிக்வேதத்திலேயே சூஷினியாக சொல்லியிருப்பது தெரிய வருகிறது. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஸ்ரீராமம் பிரதி புஷ்கராபித மகாயுக்ஷேண வேதத்ரய வியாக்கியானாவசரே விசிஷ்ய கதிதம் ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தரே ஏதாம் தேனும் உபவ்யாமி சுகதுகாம் இத்யுத்கிருதம் கதம் சங்கராச்சாரியம் சிஷ்ய சதுஷ்யேய சகிதம் வந்தே குருணாம் குரும். வந்தே குருணாம் குரும் சங்கராச்சாரியம் என்று நம் ஆச்சாரியாலை குருவுக்கெல்லாம் குருவாக சொல்லி நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீராமம் என்று ஆரம்பித்திருப்பதால் ராமரோடு ஆச்சாரியாலை சம்பந்தப்படுத்தியிருக்கிறது என்று புரியும். எப்படி சம்பந்தம்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். மகாபரிவாச்சரணம்.